அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி மினிஸ்டர் மேடம் வந்ததுமே ரொம்ப சந்தோஷத்தோடு சேர்ந்து அந்த ரிப்பனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கேண்டில் எல்லாம் ஏற்றி வைக்கிற அந்த சமயத்தில் நம்ம சிஎம் என்ன பண்ணாங்கன்னா, வயசில் மூத்தவங்க உங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க, தாத்தாவும் பாட்டி ஏற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஎம் ஏற்றுறாங்க. கூடவே நம்ம பாக்கியா, இனியா, அமிர்தா, ஜின்னின்னு எல்லாருமே கேண்டில் ஏற்றிட்டு நம்ம சிஎம்காக ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க. நம்ம பாக்கியா, சிஎம் மேடம் என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம்மோட புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிஎம் வந்து, சரி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, உங்களுக்கு திறமை இருந்தது, அதுக்கான சின்ன அங்கீகாரத்தை மட்டும்தான் நான் கொடுத்தேன், அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம்மும் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அவங்களோட சந்தோஷத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜெனியும் செலியனும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டாலும் செலியன் வந்து ஜெனி நம்மளோட இருந்துட மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெனியோட மனசுக்குள்ளே செலியன் பாசத்தோடு இருந்தாலும் செலியன் பண்ண தப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு பக்கம் ஜோசப்பும் அவங்க அம்மாவும் செலியன் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரைன் வாஷே பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஜெனியை. இதையெல்லாம் தாண்டி எப்படி நம்ம ஜெனி வந்து செலியனோட சேர்ந்து வாழ போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டி ஒரு பக்கம், இது என் பேத்தி, ஆனால் என் பேத்தின்னு பேருக்கு மட்டும்தான், என்னால் நிம்மதியாக 4 வார்த்தை கொஞ்சம் கூட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி, ஐயோ இந்த பிளடி ராஸ்கல் சிஎம் வரமாட்டான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சிஎம் வந்துட்டாங்களே, இவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சி வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிருந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இந்த இனாக்ரேஷனை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. செலிப்ரேட் பண்ணி முடிகிற அந்த சமயத்தில் நம்ம ஜெனி என்ன பண்ணாங்கன்னா, சரி நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொடுக்க சொல்லி கேட்க, உடனே கால் டாக்ஸி புக் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட ஜெனி சொல்கிறாங்க. உடனே நம்ம எல்லில் என்ன பண்ணேன்னா, சரி ஜெனி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேணால் கால் டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பருக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது எல்லாமே ஒர்க் ஆகாதனால, சரி இப்போ எதுவுமே ஆப்ஷன் இல்லை, என்ன பண்ணுறது, சரி நான் வேணால் கூட்டிகிட்டு போய் ஜெனி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்ல, உடனே தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம செலின்னு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இதனால் ஜெனி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. தாத்தா அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.